சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வாழைக்காவை வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வாழைக்காவை துண்டு துண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். கடாயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து பச்சரிசி, 1/2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் முழு உளுந்து, ஒரு 10 வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை நல்லா பொரிய வறுத்துடலாம். வறுத்துட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் அந்த வாழைக்காவை தண்ணி வடிகட்டி வாழைக்காவை மட்டும் போட்டு ஒரு கிண்டிட்டு இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய்க்கு மேலே வர வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு வாழைக்காவை வேக வச்சிடலாம். வாழைக்காய் பாதி வெந்த பிறகு இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நிறைய வேண்டாம். முக்கால்வாசி வெந்த பிறகு நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு இறக்கிடுங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாத்து கூட பிசைஞ்சும் சாப்பிட்லாம், தொட்டும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.